மீனா பார்த்துட்டு நான் அழுதுகிட்டே வண்டி நூக்கிட்டு வரேன். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, சுஜி அந்த வழியா போக உடனே பார்த்துட்டு, "ஏன் மீனா அழுதுட்டே வரீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல அந்த மண்டபத்துக்காரரு ரூ. 25,000 குடுத்துட்டு ரூ. 2,00,000 குடுத்த மாரி டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நானும் படிச்சு பார்க்காம சைன் போட்டேன். அதனால இப்ப பார்த்தீங்கன்னா, நஷ்டம் வந்து நிக்கிறோம்." அப்படின்னு சொல்லி அழுதுட்டே வராங்க. "அதுக்கு ஏன் அழுறீங்க? அவங்க ஏமாத்த நம்ம சும்மா விடக்கூடாது. ஏதோ ஒண்ணு பண்ணி அவங்க கிட்ட வாங்கிடலாம்." அப்படின்னு சொல்லி, "இல்ல அவங்க பக்கம் ஆதாரமெல்லாம் கரெக்ட்டா இருக்கு. நான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அதுவும் இல்லாத நான் வட்டிக்கு தான் வாங்கி கடன் குடுத்துருக்கேன். அவரு வட்டியே இல்லாத 2 நாள்ல திருப்பி குடுத்துருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில குடுத்துருக்காரு. இப்ப அவருக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்? எப்படி அந்த அமௌண்ட் குடுக்க போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண் கலங்கி நிக்க. உடனே ஸ்ருதி வந்து பார்த்தீங்கன்னா, "ஏன் மீனா இப்படி படிச்சு பார்க்காம கூட யாராண்ட சைன் போடுவாங்களா? இப்படி வந்து ஏமாந்து நிக்கிறீங்களே! சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் காசு குடுக்குறேன். நீங்க உங்களால எப்ப முடியுதோ அப்ப குடுங்கன்னு" சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரவி கிட்ட கேட்டு ரூ. 2,00,000 ரெடி பண்ணி குடுக்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, தேங்க்ஸ் சுஜி. ஆனா இது பிரச்சனை எப்படி இதோட விடக்கூடாது. ஏமாத்துறவன் நம்ம எதனா ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லி, "அதெல்லாம் பார்த்துக்கலாம் மீனா. ஃபர்ஸ்ட்டு நீங்க வாங்குனவர்கிட்ட போய் காச குடுங்க" அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு காச எடுத்துட்டு போறாங்க மீனா. அங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா, சிந்தாமணி அந்த வீட்ல இருக்கிறத பார்த்துட்டு, "நீங்க எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அதுக்கு உன்கிட்ட கேட்க வேண்டியது, "என் வீட்ல உனக்கு என்ன வேல?" அப்படின்னு சொல்ல, "இல்ல இவரு தான் வந்துட்டு எனக்கு காசு குடுத்தாரு. அதனால தான் நான் காசு திருப்பி குடுத்துட்டு போகன்னு சொன்னேன்." "அது காசா? எப்படி நீ இத ரெடி பண்ண?" "அதான் பண்ணேன்னு" சொல்ல, உடனே பார்த்தீங்கன்னா, மீனா புரிஞ்சது. "ஓ! நீங்க தான் அந்த வேலைய பண்ணதா? உங்களால தான் அவரு ஏமாத்திருக்காரு" அப்படின்னு சொல்ல, "ஆமா என்னோட வேல தான். நீ இனிமேல் ஆயுசுக்கும் வந்துட்டு இந்த தொழில எடுக்கவே கூடாது. அந்த அளவுக்கு நான் இது பண்ணிட்டேன் பார்த்தியா? நான் என் பேச்ச அப்பயே கேட்டு என் கூட பார்ட்னரா சேர்ந்துட்டு இருந்தேன்னா, உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இப்ப எப்படி முன்னேற போற? அங்கங்க பிச்சை எடுத்து இது பண்ண போறியா?" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஒண்ணும் இது பண்ண மாட்டேன். என்னை ஏமாத்துறவங்கள நான் என்னைக்குமே சும்மா விட்டதில்ல. உண்மையா நேர்மையா உழைக்கிறவங்களுக்கு அந்த கடவுள் துணையா இருப்பாரு. நான் இந்த பிரச்சனைய எப்படி சால்வ் பண்ணி எப்படி முன்னேறி வரேன்றத நீங்க பார்க்க தானே போறீங்க" அப்படின்னு சொல்ல, "அதையும் பார்த்துரலாம். நீ ஏதோ இப்படி கடன் வாங்கியிருந்தா இப்ப வந்து குடுத்துருப்ப. அந்த கடன்காரனுக்கு எப்படி குடுக்க போறேன்னு நானும் பார்த்துர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சவால் விட்டு போக, "அதையும் பார்த்துரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே பார்த்தீங்கன்னா, ஃபைனான்ஸருக்கு காசு குடுத்துட்டு அமைதியா எதுவும் தெரியாத மாரி வீட்டுக்கு வந்துர்றாங்க. வீட்டுக்கு வந்தவங்க பார்த்தீங்கன்னா, "ஓ! சிந்தாமணி சொல்லி தான் இதெல்லாம் நடக்குது" அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கிட்ட சொல்ல, "இப்படியே விட்டுறக்கூடாது மீனா. அவங்கள ஏதாவது ஒண்ணு பண்ணணும்" அப்படின்னு சொல்ல, "அதுக்கு எனக்கு ஒரு சின்ன பிளான் இருக்கு. அது நம்ம எல்லாம் எப்படியாவது சேர்ந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னா, அவங்ககிட்டருந்து நம்மகிட்ட ஏமாத்துன காச வந்து வாங்கிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. சரி அப்படியே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கேம் மாரி போடுறாங்க. இப்படி தான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. என்ன பண்ணி மண்டபத்துக்காரர்கிட்டருந்து காசு வாங்குனாங்கன்றத நான் பொறுத்து வந்து பார்க்குறேன். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.